நான் இன்னைக்கு ஐடிசியோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் ட்ரேடிங் வியூவில். இன்னைக்கு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 411 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆனிச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து 37 கிட்ட இருக்குது. ஸோ 40க்கு மேலே போகும்போது தான் ஒரு கன்சால்டேஷனில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ போகும்போது நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். இப்போ 37ல் இருக்கிறதுனால இன்னும் புல்லிஷ்க்கான எந்த சிக்னலுமே வீக்லி ஆர்எஸ்ஐ கொடுக்கல. ஸோ இப்போ வந்து சார்ட் நம்ம பார்ப்போம். 2017 டு 2020 ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட டார்கெட் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 514 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக. ஸோ 500 ரீச் ஆனோன்னே இது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நான் வந்து இந்த லோ டு ஹை நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்டில் தான் இது சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 0.2 415 கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபர்தராக வந்து இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா எங்கெங்கே வந்து சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது, எங்கே சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே இது சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதாவது 395ல் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா, அதாவது 411 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 395ல் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்லை அதையும் ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வந்து இந்த இடத்துல 100 EMA இருக்குது 380. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார இது கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே எங்கே சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து 362ல் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அக்டோபர் 2022லேயும் 2017லேயும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் ஒரு வேளை இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து 330லேருந்து 320 அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. ஸோ இந்த இடத்த இது நல்லாவே ஒரு சப்போர்ட் பாயிண்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்க்குறேன். எங்கே வந்து இதோட சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்க்கும்போது இதோட சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் வந்து அதாவது 0.2 வந்து 445ல் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 410 கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துலேருந்து இது ரெக்கவர் ஆகலாம். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து 382ல் இருக்குது. அந்த இடத்துல வந்து 100 EMA இருக்கிறதுனால இதை நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும். ஒருவேளை வந்து 411 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா. ஸோ அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 380யும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 355ல் நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2022 நவம்பரில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஒரு சப்போர்ட் பாயிண்டை கன்சிடர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும். அதுக்கு கீழே ஒரு வேளை வந்துச்சுன்னா 330 to 315 இந்த ரேஞ்சுக்குள்ளார சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆனிச்சுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போதும் ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்க்கும்போதும் இதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து ஒரே லெவலில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம புல்லிஷ்க்கான பாசிபிள் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆனிச்சுன்னா அதாவது 411லேருந்து ரெக்கவர் ஆனிச்சுன்னா இது மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ புல்லிஷ்க்கான சிக்னல் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 422க்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 450 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 440 to 50 வந்து கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 50 DMA இருக்குது. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இது வந்து 480 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி மேலே போணுச்சுன்னா அதாவது 560 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் RSI வந்து 60க்கு மேலே கிராஸ் ஆகணும். இந்த ஹையையும் பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இது 560 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில். இப்போ நம்ம ஐடிசியோட ஃபண்டமெண்டல் பார்ப்போம். இவங்க என்னென்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா FMCGயில் இருக்காங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பேப்பர் போர்ட் பண்ணுறாங்க, பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பண்ணுறாங்க, அக்ரி பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. FMCGலே வந்து 2 கேட்டகரியில் வருது. ஒன்று வந்து சிகரெட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து அதர்ஸில் வருது. அதர்ஸில் வர கேட்டகரியில் என்னன்னு பார்ப்போம்.
ஆஷிர்வாத், எப்பி நூடுல்ஸ், பிங்கோ, டார்க் ஃபேண்டாசி, மோம் மேஜிக், கிளாஸ்மேட் இதெல்லாம் எஃப்எம்சிஜில வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இவங்க ரீசென்ட்டா மார்க்கெட்ல லான்ச் பண்ண ப்ராடக்ட் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிர்வாத் ஆட்டா வித் மில்லட்ஸ், சன்ஃபீஸ்ட் எப்பி வாவ் மசாலா, ட்ரீம் கிரீம் பிஸ்கட், சூப்பர் மில்க் பிஸ்கட், மங்கள் தீபம் கூட இவங்களோட தான். இவங்களுடைய பிஸ்னஸ்லயே ஹோட்டல் பிஸ்னஸும் எஃப்எம்சிஜியும் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுக்குது. அக்ரி பிஸ்னஸும் பேப்பர் போல்டிங் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐடிசியோட ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்கும்போது, இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹55 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.44 கிட்ட இருக்கு. அதாவது புக் வேல்யூலேருந்து 7 டைம்ஸ் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கதா நமக்கு காமிக்குது. டிவிடெண்ட் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3.11% கிட்ட டிவிடெண்ட் குடுக்குறாங்க. டிவிடெண்ட் நல்லா குடுக்குற ஒரு ஸ்டாக் இது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 39% கிட்ட இருக்கு. ஆர்ஓஇ வந்து 29% கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 22 கிட்ட இருக்கு. ஸ்டாக் பி 25 கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரி பியோட கொஞ்சம் ஸ்டாக் பி அதிகமா இருக்கு. 10 இயர்ஸ் பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி வந்து கம்மியா தான் இருக்கு. 10 இயர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 28 கிட்ட இருக்கு. ஸ்டாக் பி வந்து 25 கிட்ட தான் இருக்கு. ஸோ வந்து இவங்க ஒரு ஷேருக்கு வந்து ₹16 கிட்ட ஏர்ன் பண்றாங்க. எஃப்ஐஐ கிட்ட 43% கிட்ட ஹோல்டிங்ல இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 30% கிட்ட உங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச் ரேஷியோ வந்து 2க்கு மேல இருக்கு. 1க்கு கீழ இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஃபேரான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கதா அர்த்தம். இது வந்து 2.15 கிட்ட இருக்கு. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேல இருக்கிற ஸ்டாக்க கன்சிடர் பண்ணணும். இது 2.73 இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 37 கிட்ட இருக்கு. இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்களோட சேல்ஸ் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12.8% கிட்ட காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க ப்ராஃபிட் வந்து 7.40% கிட்ட காமிச்சிருக்காங்க. செப்டம்பர் 2023ல இவங்களுடைய சேல்ஸ் வந்து 17,774 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டர்ல 18,000 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர் குவார்ட்டரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது 1.78% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் 2023ல 4,965 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பர் குவார்ட்டர்ல வந்து 5,407 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர் குவார்ட்டரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 6.65% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து செப்டம்பர் 2023 குவார்ட்டர்ல ₹3.93 கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பர்ல வந்து ₹4.28 கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர்லேருந்து டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது ஏர்னிங் பர் ஷேர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது எஃப்ஐ கிட்ட 43% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. டிஐ கிட்ட 42% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட 0.04% கிட்ட இருக்கு. பப்ளிக் கிட்ட 14.71% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.